ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படி 60 நாளில் பார்த்திங்கன்னா 60 நாள் என்ன தான் படித்தாலும் 35 மார்க் தான் வாங்க முடியுது. இதே 60 நிமிஷம் படித்தா 99 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது. ஸோ அந்த டிப்பை பார்க்கணுன்னா, அந்த டிப் உங்களுக்கு வேணும்னா கடைசி வரைக்கும் இருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போது 60 நாளில் 35 மார்க் தான் வாங்க முடியுது. 60 நாள் என்ன தான் முக்கி படித்தாலும் 35 தான் வருது. அதுக்கு மேலே ஒன்றும் தாண்ட மாட்டேங்குதே, என்னடா பண்ணுறது அப்படிங்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ 60 நிமிஷத்தில் படித்தாலும் 99 மார்க் வாங்கலாம். அந்த அளவுக்கு நம்மளால் படிக்க முடியும். அது எதனாலனா கான்சன்ட்ரேஷனால் மட்டும்தான். ஹவு டு ஸ்டடி வித் கான்சன்ட்ரேஷன், எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதே போல் எப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை, என்கிட்ட அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லையா, அதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது, அது ஃபோக்கஸ் இல்லையா, அதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்றுட்டுருக்கோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா 10th இருக்கட்டும் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, 11th அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, 12th ஃபஸ்ட்டு டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இருக்கிறதுலே முக்கியமான எது தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வேணால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகலாம். படிக்கலான்னு உட்காருவோம், நல்லா படிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காருவோம். கரெக்டாக மெசேஜில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும். நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தால் சரி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் போய் பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜஸ் வரலாம். சரி வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜஸ்க்கு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வந்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா யாராவது ஸ்டோரி போட்டிருக்கலாம் இன்ஸ்டாகிராமில். அடுத்து அந்த மாதிரி எல்லாமே நம்ம செக் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறோம், வாட்ஸ்அப்லேருந்து இன்ஸ்டாகிராம் போகிறோம், இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக் போகிறோம், ஃபேஸ்புக்லேருந்து மறுபடியும் யூடியூப் போகிறோம், யூடியூப்லேருந்து மறுபடியும் இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி மாறிக்கிட்டே போயிடும். அப்படியே என்ன பண்ணுவோம், நாளைக்கு படிச்சுக்கலாம் விடு, இன்றைக்கி என்ன, இன்றைக்கி வேணாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்றைக்கி கொஞ்ச நேரம் நல்லா நம்ம ஃபோன் நோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டே என்ன ஆகிடும், அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி வீட்டில் உட்காந்து படித்தா என்ன ஆகும், ஒன்று ஃபோன் நோண்டுவோமா, இன்னொன்று பார்த்திங்கன்னா யாராவது டிவி பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஒரு டிவி சவுண்ட் கேட்டால் போதும், ஏன் இந்த படம் போட்டிருக்கானே, இந்த படம் இப்போ தானே பார்க்க முடியும், இதை விட்டு எப்போ பார்க்குறது, டைம் வேறு இல்லையே, சரி இந்த படத்தை இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையும் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. ஸோ அதனால் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது எப்போவுமே தன்னை சுற்றி, அதாவது உங்களை சுற்றி எல்லா பக்கமும் டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். படிக்கணும்னா நம்ம தான் அந்த டிஸ்ட்ராக்ஷனை தடுத்து நிறுத்தணும். ஓகேவா? இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால். கண்டிப்பாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க, அண்ட் தென் ஆஃப்லைன் கிளாஸஸ். அப்போது மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் போய் தான் ஆகணும். ஆனாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கான மெயின் பாயிண்ட்டே நம்ம யூஸிங் மொபைல்ஸ், யூஸிங் டிவி, அதுதான் மெயின் ரீசன் ஃபார் லேக்கிங் கான்சன்ட்ரேஷன். டிஸ்ட்ராக்ஷன் தான் கான்சன்ட்ரேஷன் பவரை தடுக்கிறதே குறைச்சது. இந்த 2 விஷயம் படிக்கலை, இப்போது 2 விஷயம் நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் ஒழுங்காக படிக்கல, அதனால் இந்த விஷயம் நம்ம அதை விடவே கம்மியாக தான் படிச்சிருப்போம். முன்னாடி ஓரளவுக்கு படிச்சிருக்கலாம். இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் கம்மியாக தான் இப்போ நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். அதான் மெயின் ரீசன் ஃபார் லேக்கிங் கான்சன்ட்ரேஷனே டிஸ்ட்ராக்ஷன் தான். ஹவு டு இம்ப்ரூவ் யோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஸ்டடீஸ், எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷனை ஸ்டடீஸில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபோக்கஸ். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்மளுக்கு ரிவிஷன் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணாங்கல்ல, அப்போது அந்த ரிவிஷன் எக்ஸாம் அப்போ அந்த லாஸ்ட் காலையில், இப்போ பாருங்கள் காலையில் இப்போ ஒரு 9 மணிக்கு 8:30 ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு 9 o'clock எக்ஸாம்னா அந்த ஒரு ½ an hour எப்படி எவ்வளோ ஃபோக்கஸோடு படிப்போம் அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த ஒரு ½ மணி நேரம்
எப்படி நம்ம படிப்போம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு அரை மணி நேரம் தான் படிச்சிருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த அரை மணி நேரம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே அந்த ஃபோக்கஸ் இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க தெரியல. அந்த டைமில் வந்து நம்ம ஃபோக்கஸ் யூஸ் பண்ணியிருப்போம். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hour இருக்கும் போது அந்த டைமில் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யாராவது எல்லோரும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் யூஸ்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன். ஃபோக்கஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண தெரியும், ஆனால் அது வந்து அட்டென்ஷனை நம்மளால் யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது நாட் யூஸிங் சோஷியல் மீடியா. எப்படி தெரியுமா, இப்போ அட்டென்ஷனை நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காருவோமா, நான் சொன்னேன்ல அப்படி இல்லை. சோஷியல் மீடியாவுக்கு உடனே ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும், நம்ம சோஷியல் மீடியாவுக்கு அப்படியே போயிடுவோம். ஸோ அதுதான் அந்த ஒரு இதுதான். நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம மூடவே மாற்றுறது, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, எல்லாமே நம்ம லைஃபவே க்ளோஸ் பண்ணுறது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ ஃபோக்கஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்தில் படித்தது தான் ஃபோக்கஸ். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அப்போ அந்த ஃபோக்கஸை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், நம்மளும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுதான். அப்போது அந்த அட்டென்ஷன்னா அந்த ஃபோக்கஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம முதல்ல அட்டென்ஷனாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளை சுற்றுச்சூழல் வந்து நிம்மதியாக இருக்கணும். சுற்றுச்சூழல் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் வந்து அட்டென்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டீன். இதவே ஃபோக்கஸும் நம்மளுக்கு வேணும், அட்டென்ஷனும் வேணும். இதவே வந்து ரொட்டீன் ஹேபிட்டாக நம்ம மாற்றணும். இதை ரெகுலராக மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம். ஸோ அதுதான் லெஸ் டைம் மோர் ஒர்க். சின்ன நேரம் தான், ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 3 பேராகிராஃப் படிச்சுட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக படிச்சிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த எக்ஸாம் டைமில் அந்த எக்ஸாமோட இதில் வந்து அரை மணி நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 3 அல்லது 4 பேராகிராஃப் படிச்சிருப்போம். கொஞ்சம் நேரம் தான், ஆனால் நிறைய கொஷின்ஸ் படிச்சிருப்போம். இது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் ஐ ஆல்சோ நோட்டீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். ஃபோக்கஸு சரி, ஃபோக்கஸ் இப்படின்ட்டீங்க, ஃபோக்கஸ்னால் இதுன்னு சொல்லிட்டீங்க, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹவு டு இம்ப்ரூவ் ஃபோக்கஸ்னால் மோனாஸ்டிக் அப்ரோச். அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுதோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்மளே வந்து லீவ் பண்ணிட்டு வருது. இப்போ நான் ஃபோன் இருந்தால் படிக்க மாட்டேன்னா அப்போது அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, இப்போ இந்த கொஷின் வந்து நான் ஃபோனில் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏர்ப்ளைனில் மோடில் போட்டுட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு அந்த கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை மட்டும் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களால் ஃபோன்லேயும் படிக்க முடியும். ஸோ அதுதான், உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் லீவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து ஃபோக்கஸ், மொனாஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக் அ பர்டிகுலர் பிளேஸ். உங்களுக்குன்னு ஒரு பிளேஸை வந்து ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு போனால் படிக்க மட்டும்தான் செய்யணும், இந்த பிளேஸில் வந்து படிக்க மட்டும்தான் செய்வோம், இந்த பிளேஸ்க்கு போனால் அந்த நம்ம கோல் என்ன, படிக்கிறதில் இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்க்கு போனால் அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேக் அ ஷெட்யூல் அட் மார்னிங். நான் சொன்னேன்ல, விடிய காலையில் எழுந்து படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீக்கிரம் வந்து சில திங்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், சீக்கிரம் சில விஷயங்களை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கும். அதனால தான் மார்னிங் வந்து படிக்க சொல்கிறோம். டேக் அ ஷெட்யூல் அட் மார்னிங். அதனால் காலையில் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நான் நிறைய ஷெட்யூல்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் டீப் ஒர்க் நீட்ஸ் ரெஸ்ட். அதாவது நீங்கள் இப்போ ஒரு மணி நேரம் அந்த மாதிரி படிக்கிறீங்கள்ல, அந்த 1 மணி நேரம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு டீப் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறது ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சுருப்பீங்க. அப்படி படித்து முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ஷெட்யூலில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 10 மினிட்ஸ், ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் படிக்கிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹார்க்குமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது ஏன் கொடுத்தோன்னா அது இந்த ரீசன் தான். இப்போ நீ ஃபோக்கஸாக ஒரு மணி நேரம் வந்து படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது அட்லீஸ்ட் பிரேக் தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அதை ஆஃப்டர் டீப் ஒர்க் நீட்ஸ் ரெஸ்ட், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உங்கள் மைண்டை நல்லா செட் பண்ணிக்கணும்.
நம்மளுக்கு என்ன அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம், என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம், எந்த காலேஜில் சேர போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை, நம்ம மார்க் தான் தேவை. அந்த மார்க் நம்ம எப்படி கொண்டு வரணும், நம்ம படிக்கிறது மூலியமாக தான் கொண்டு வரணும். இது நம்மளை நம்பி பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து யோசிக்கணும். யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டையும் வந்து படிக்கிறதுக்காக செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லா ஒர்க்குமே நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மினிட்ஸில் 99 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரே ஒரு டிப்பு தான். அந்த டிப்பை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக 60 மினிட்ஸில் நீங்கள் 99 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது நிச்சயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னென்னா, இப்போது ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அந்த ஒரு கொஷினை ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம வந்து படிக்கணும்னு படித்தா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணுறோம். ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் மேகசினில் வருதில்ல, அதில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை தான் ரீட் பண்ணுறீங்க, சும்மா ரீட் பண்ணுறது இல்லையே. அந்த ஒரு தடவை ஸ்டோரி பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே சொல்கிறீங்க, இந்த இதுதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதே போல் இது ஒரு ஸ்டோரின்னு நம்ம வந்து மைண்டில் செட் பண்ணிவிட்டு சரி ஜஸ்ட் இது ஸ்டோரி தானே அப்படின்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒருக்கா ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை இந்த மாதிரி ரீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்செப்ட் வந்து உங்கள் மைண்ட்குள்ளே வந்துடும். ஸோ அப்படி கான்செப்ட் வந்து மைண்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ஓனாகவே எழுதலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட்னே சொல்லலாம். கான்சன்ட்ரேஷனோட ஜஸ்ட் நான் 1 ஹார் தான் படிக்க போகிறேன், அந்த 1 ஹாரில் இவ்வளோ கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா நீங்கள் உங்களுக்குள்ளே டவுட் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். படிக்கணும்னு படிக்காதீங்க, இட்ஸ் அ ஸ்டோரி, நான் இந்த ஸ்டோரி ரீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓன் ரைட்டிங்காக எழுதலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வித் ஃபோக்கஸோடு நம்ம பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான். 60 மினிட்ஸில் 99 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் நான் அதுக்குன்னு ஒரு நீங்கள் சொன்னீங்களே 1 மணி நேரம் தானே படிக்க சொன்னீங்க, அந்த 1 மணி நேரம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த 1 மணி நேரம்னா நான் சொல்கிறது ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு மணி நேரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 99 மார்க் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ ஒரே நாளில் வந்து ஒரு நாள் இப்போ இன்றைக்கி 10 மணிக்கு எக்ஸாம்னா நான் ஒரு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு போகிறேன் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. அதாவது டெய்லியும் இதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் ஃபோக்கஸோடு படிக்கும்போது கண்டிப்பாக 99 மார்க்ஸ் சென்டமே வாங்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண உதவும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் ஈச் கிளாஸ் வித் அ ஸ்மைல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.